சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் அப்படிங்கிறது, அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு நாளாக பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு அது நன்மையாகவே முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல நேரங்களில் கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. உற்றார் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகள் ஏற்படலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், புதியதாக தொழில் தொடங்கணும், இல்லை புது முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் இப்போ குடும்பம் ரீதியாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றீங்கன்னா அதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இல்லை ஒரு சிறந்த ஆலோசகர்களிடத்தில் நல்ல ஆலோசனை பண்ணி சிந்தனை பண்ணி நிதானமாக ஒன்றுக்கு பல முறை 1000 முறை கூட யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. குடும்பம் ரீதியாக நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சகோதரிகள் மத்தியில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கணிசமாக குறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. இல்லை விளைவுகளை பெரிய அளவில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு விரிவடைய ஆரம்பித்தாலும் புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைத்தாலும் புதிய நண்பர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதை அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத பல விஷயங்கள் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல காலதாமதம் ஆனாலும் கூட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக நிகழக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பணவரவு அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாங்க. கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்றி விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. அதே நேரம் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது சற்று கவனமாய் இருக்க பாருங்க. எதிர்பாலினத்தரால் லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பு குறையுங்க. எதுலேயுமே ஒரு வெறுப்பு, திடீர் கோபம் வரலாம். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த நேரத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்யக்கூடாது. அதே நேரம் அழகு நிலையம் வைத்திருக்கீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலத்தில் லாபம் அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும்
இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. வீண் பழி நீங்க பெறுவீங்க. சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகிடும். குடும்பத்தில் அமைதி குறையலாம், இருந்தாலும் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும். தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க. அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பணி ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் உடல்நிலையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது சற்று கவனம் இருக்கணுங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் சேரலாம். தங்களின் திறமைகள் பளிச்சிடும். அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாய் இருக்கணும். பாடங்களை கவனமாக படிக்கிறதும் நல்லது. சில பொருட்கள் திருட்டு போகலாம், அதனால ஜாக்கிரதையாக இருங்க. ஞாபக சக்தியை இழக்காம இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாது. பயிற்சியினால் அது சாத்தியமாகுங்க. அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மைகள் சேரலாம். ஓரளவு சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் இருந்து வந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலூட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும்.
மகான்களின் ஆசியும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும். விரிவாக்கங்கள் செய்யறதுனால தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். பெரியவர்கள் ஆசையால் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களையும் அடைவீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு கனிவாக நடந்து கொள்வது உத்தியோகத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மற்றொரு புறம் தனவரவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க செய்யும். நாகரீக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால் உள்ள மகிழும் அப்படின்னு சொல்லலாம்.